அழகு சில சமயம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? 1980களில் இங்கிலாந்துல ஆயிரக்கணக்கான வீடுகளை அலங்கரிச்ச ஒரு ஓவியம் கடைசியில அந்த வீடுகளையே சாம்பலாக்கும்னு யாரும் நினைக்கல. பார்க்கவே பாவமா கண்ணீரோடு இருக்கிற அந்த சிறுவன் போன இடமெல்லாம் மரணத்தையும் தீயையும் கொண்டு போனான். இது தி கிரையிங் பாய் ஓவியத்தின் உண்மை கதை. 1985 லண்டன்ல ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. வரிசையா பல வீடுகள் மர்மமான முறையில தீப்பிடிச்சு எரிஞ்சுது. வீட்டில் இருந்த பர்னிச்சர், துணிமணி எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு. ஆனா அவ்வளோ பெரிய நெருப்புலையும் ஒரு சின்ன கீறல் கூட விழாம சுவத்துல மாட்டி இருந்த அந்த அழும் சிறுவன் ஓவியம் மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை இல்ல, பல தடவை இதே சம்பவம் நடந்தபோதுதான் தீயணைப்பு வீரர்களுக்கே சந்தேகம் வந்தது. இந்த ஓவியத்தை வரைஞ்சவர் புரூனோ அமாடியோ. அவர் ஒரு நாள் ரோட்டுல அனாதையா நின்ன ஒரு சிறுவனை பார்த்தார். அந்த பையன் முகம் முழுக்க அவ்வளோ சோகம். அவனை மாடலா வச்சு ஓவியம் வரைய ஆரம்பிச்சார். அப்போ அந்த வழியா வந்த ஒரு பாதிரியார் ஓவியரை பார்த்து எச்சரிச்சார். வேண்டாம், இவனை வரையாதீங்க. இவன் சாதாரண பையன் இல்ல, இவன் ஒரு சாத்தான். டியாப்லோ இவன் இருக்கிற இடத்துல விபரீதம் நடக்கும் சொன்னார். ஆனா ஓவியர் அதை கேட்கல. ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சார். அது உலகம் முழுக்க விற்பனையாச்சு. ஆனா பாதிரியார் சொன்னது பலிச்சது. கொஞ்ச நாள்லயே அந்த ஓவியரோட ஸ்டுடியோ தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அவரோட வாழ்க்கையே நாசமாச்சு. அந்த சிறுவனும் ஒரு பயங்கரமான கார் விபத்துல உடல் சிதறி இறந்து போனான். அவன் இறந்தாலும் அவனோட சோகமும் கோபமும் அந்த ஓவியத்துக்குள்ளேயே தங்கிடுச்சு. இன்னைக்கும் எத்தனையோ வீடுகள்ல அழகுக்காக இந்த ஓவியத்தை மாட்டி வச்சிருக்காங்க. ஆனா ராத்திரி நேரத்துல அந்த ஓவியத்துல இருக்கிற சிறுவனோட கண்கள் மாறுறதாவும் அழுகுரல் கேட்கிறதாவும் சிலர் சொல்றாங்க. ஒருவேளை உங்க வீட்ல இந்த ஓவியம் இருந்தா இப்பவே அதை அப்புறப்படுத்துங்க. ஏன்னா அடுத்த விபத்து எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோவுக்காக அந்த ஓவியம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ், இமேஜஸ் எல்லாத்தையும் என் போன்ல வச்சிருந்தேன். ஆனா எனக்கே ஒரு மாதிரி பயமா இருந்ததுனால நான் எல்லாத்தையும் போன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஜம். இது போன்ற அமானுஷ்ய உண்மைகளை தெரிந்து கொள்ள டிகிள் டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டட்டா.